ஆண்டாள் திருவடிகளே சரணம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 6. இந்த பாசுரத்தில் நாம் பார்க்க போகும் விஷயம் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். எழுந்து கொள்வது மெல்லத்தான் எழுந்து கொள்கிறார்கள். ஹரி என்ற பேரரவம், ஹரி என்ற அந்த குரல் பேரரவமாக இருக்கிறதாம். அரவம் பேரரவமாக இருக்கிறது. ஆனால் எழுந்து வருவது பரபரத்து கொண்டோ படபடத்து கொண்டோ அல்ல, மெல்லத்தான், நிதானமாகத்தான். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்லும் விஷயம் நிதானம். மெல்ல எழுந்து என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு நமது முன்னோர்கள் என்ன வியாக்கியானம் செய்துள்ளார்கள் என்றால், முனிவர்கள், யோகிகள், பக்தர்கள் எல்லாரும் தனது இதயத்தில் பகவானை வைத்துக் கொண்டுள்ளார்கள். எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருப்பதால் அவள் எதையும் படபடத்து கொண்டு செய்ய மாட்டாள், எல்லாவற்றையும் நிதானமாகத்தான் செய்வாள். அவள் எழுந்து கொள்வதோ நடந்து செல்வதோ எல்லாம் நிதானமாகத்தான் இருக்கும், மெல்லத்தான் இருக்கும். அதுபோலத்தான் முனிவர்கள், யோகிகள், பக்தர்கள் எல்லோரும் தன்னுடைய இதயத்தில் பெருமாள் இருப்பதால் மெல்ல எழுந்து கொள்கிறார்கள் என்று அந்த மெல்ல என்ற ஒரு வார்த்தைக்கு அப்படி ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தை தான் நாமும் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதானம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்மால் கடைபிடிக்க முடிவதே இல்லை. இப்பொழுது பரபரப்பு, படபடப்பு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கிறது. டென்ஷன் என்ற அந்த ஒரு வார்த்தை மிக மிக சுலபமாகிவிட்டது. எல்லோரும், சிறு குழந்தை கூட எனக்கு மிக டென்ஷனாக இருக்கிறது என்று மிக சாதாரணமாக சொல்கிறது. அந்த டென்ஷன் என்னும் விஷயத்தை வாழ்க்கையில் நாம் ஒப்புக்கொண்டு விட்டோம். அன்றாட வாழ்க்கையில் டென்ஷன் என்பது ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. எதனால் இந்த படபடப்பு ஏற்படுகிறது? ஏன் நாம் நிதானத்தை தேர்வு செய்வதே இல்லை என்று நாம் யோசிப்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதே டென்ஷனில் தான் ஆரம்பிக்கிறது, படபடத்து கொண்டு தான் ஆரம்பிக்கிறது. இங்கே ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையா, மெல்ல எழுந்து என்று. அப்படி இல்லை. காஞ்சி முனிவர் கூட எழுந்தவுடன் ஹரி என்று பெருமாள் நாமத்தை ராமராமா என்று ஜபம் செய்யுங்கள், ஜபம் செய்து கொண்டே எழுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அதையும் கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஹரி 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 என்று அப்படி ஒரு பதட்டத்தில் சொல்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று. கடைபிடிக்க வேண்டும் என்றும் நம்முடைய ஆசை மிக மிக அழகான ஆசை. ஆனால் அதை செய்யும் விதத்தில்தான் அப்படி ஒரு கடவுளை வழிபடுவது, பூஜை செய்வது, எல்லாவற்றிலும் அப்படி ஒரு பரபரப்பு, அப்படி ஒரு படபடப்பு. அப்படியானும் செய்துவிட வேண்டும் என்று நாம் செய்கிறோமே தவிர அதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க கொஞ்சம் தவறிதான் விடுகிறோம். குழந்தைகளை எழுப்பும் பொழுது கூட எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு, பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு அவசர அவசரமாக ஓடி திரும்பி வந்து அவசர அவசரமாக எல்லா வேலைகளையும் செய்து திருப்பி குழந்தைகளை படுக்க சொல்லும் பொழுது கூட அவசர அவசரமாக படுத்துக்கொள், நாளை எழுந்திருக்க வேண்டும் என்று ஒரு படபடப்பிலேயே ஆரம்பித்து படபடப்பாகவே நடந்து படபடப்பாகவே தான் முடிகிறது ஒரு நாள். ஒரு கால் அலுவலகம் செல்லவில்லை, கல்லூரி பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்றாலும் கூட வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மற்றவர்களின் நிமித்தமாக ஒரு படபடப்பு, பரபரப்பு ஏற்படுகிறது என்பது உண்மைதான். ஏனென்றால் நாம் டென்ஷனை தான் தேர்வு செய்கிறோம். அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது ஆராய்ச்சி மூலமாக கூட நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாம் நிதானமாக இருப்பதை தேர்வு செய்கிறோமா, படபடப்பை தேர்வு செய்கிறோமா என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆராய்ச்சி செய்த பொழுது நிறைய பேர் தன்னையும் அறியாமல் படபடப்பைத்தான் தேர்வு செய்கிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி நமக்கு சொல்லியுள்ளது. இந்த படபடப்பை, டென்ஷனை நாம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி சமயங்களிலெல்லாம் நமக்கு படபடப்பு ஏற்படுகிறது, எப்பொழுது நமக்கு டென்ஷன் ஏற்படுகிறது என்று பார்த்தால், முதல் மிக 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 ஒரு சாதாரணமான விஷயம், மிக மிக எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நேரம் குறைவாக இருக்கிறது. இருக்கும் நேரத்தில் நம்முடைய செயலை முடிக்க முடியுமா என்று நமக்கு தெரியாத போது நமக்கு டென்ஷன் ஏற்படுகிறது. இது நாம் எல்லோருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆமாம், இது மாதிரி இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆகிவிடும் என்று நாம் எல்லோருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம்.
நேரம் குறைவாக இருக்கிறது, நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் பெரிதாக இருக்கிறது என்றால் அப்பொழுது நமக்கு படபடப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு சோகம் நமக்குள் இருக்கிறது. அதை வெளியில் சொல்ல முடியவில்லை என்றும் பொழுது அந்த சோகத்தை மறைத்து வெளியில் வேறு விதமான ஒரு படபடப்பாக காட்டுகிறோம். உதாரணமாக, அலுவலகத்தில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுள்ளது, அதை வீட்டில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அப்பொழுது அந்த அந்த சோகத்தை மறைத்து கொண்டு மற்றவர்களை ஏசிவிட்டு பிறகு நான் ஏதோ ஒரு அலுவலக டென்ஷனில் உங்களை கத்திவிட்டேன் என்று மன்னிப்பு கோரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிலைமை. மனதிற்குள் எதையோ ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே டென்ஷன் ஆவது. இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு நிலைமை என்னவாக இருக்கக்கூடும் என்றால், மிக மிக கஷ்டமான நிலைமைகள். விஷயம் மிக மிக பெரிதாக உள்ளது, மலைப்பாக உள்ளது. நாம் எப்படி இதை சமாளிக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போதும் மனதுக்குள் ஒரு படபடப்பு ஏற்படும், ஒரு பயங்கரமான டென்ஷன் ஏற்படும். என்ன செய்வது என்ற அந்த கையறு நிலையில் கண்டிப்பாக ஒரு படபடப்பு ஏற்படக்கூடும். இது எல்லாமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் நாம் நிதானத்தை வேண்டுமென்றால் தேர்வு செய்யலாம். ஆனால் நாம் எப்பொழுதும் என்ன செய்கிறோம் என்றால், இப்படி இருந்தால் படபடப்பாக தான் இருக்கும், டென்ஷனாகத்தான் இருக்கும் என்று நமக்கு நாமே ஒரு சாக்கை கற்பித்துக் கொள்வோம். பிறரும் நமக்கு அதை ஆமாம் உனக்கு டென்ஷன் இருப்பது நியாயம்தான் என்று அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்வதால் நிதானம் என்ற ஒரு விஷயம் கற்பிக்கப்படுவதே இல்லை. நாம் யாரும் நாம் அதை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறோம். திரும்ப நாம் இதே விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். நேரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் செய்ய வேண்டிய செயல் பெரிதாக இருக்கிறது என்னும் பொழுது சாதாரணமாக எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய விஷயம், அலுவலகத்திற்கு கிளம்புகிறோம், நேரம் இல்லை, நேரம் ஆகிவிட்டது என்றும் பொழுது சண்டையிடுவது என்பது சாதாரணமான விஷயம். ஒரு ரயிலை பிடிக்க வேண்டும், எங்கோ செல்கிறோம், நேரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் யாரும் கிளம்பவில்லை. உடன் எல்லோரும் ஒருவரை ஒருவர் கத்தி கொண்டு சண்டையிடுவதை தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு பதிலாக அதை இன்னும் அழகாக நாம் பிளான் செய்யலாமே. ஒருவருக்கும் ஒரு கடமையை கொடுத்து, இதை நீ இப்படி செய்ய வேண்டும், நீ இதை இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த வேலைகளை பகுத்து அளிக்கலாம். இந்த நேரம் குறைவாக இருக்கிறது, எல்லோரும் எனக்கு இதை நேரத்தில் செய்து முடிப்பதற்கு எல்லோரும் எனக்கு கை கொடுங்கள், எனக்கு உதவுங்கள் என்று சொல்லி அந்த டென்ஷனை நாம் அழகாக மாற்றிக்கொள்ளலாம். மற்றவர்களிடம் உதவி கோரலாம். அதை ஒருவராகவே எடுத்துக்கொண்டு ஒருவரே தன் தலையில் போட்டுக்கொண்டு கஷ்டப்படுவதை விட எல்லோருக்கும் அந்த வேலையை பகிர்ந்து அளித்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த வேலையை செய்து அதை சரியாக அழகாக செய்து முடிக்கலாம். இதை நாம் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், மனதிற்குள் எதையோ ஒன்று போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வெளியில் டென்ஷனை காண்பிக்கிறோம் என்று சொன்னேன் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் என்றால், நமது மனதுக்குள் இருக்கும் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் எனக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்கிறது, என்னால் இதை உங்களிடத்தில் சொல்ல முடியவில்லை, அதனால் ஒன்று கலகலப்பாக என்னிடம் பேசுங்கள் என்று அப்படி கோரலாம். இல்லை என்றால், எனக்கு சிறிது கஷ்டமாக இருக்கிறது, இப்பொழுது என்னிடம் எதுவும் பேசாதீர்கள் என்று மிக மிக தெளிவாக நாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இதை நாம் யாருமே செய்வதே இல்லை. வள்ளென்று விழுவதுதான் நமக்கு சரியாக சுலபமாக வருகிறதே தவிர அந்த தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை நாம் கொடுக்க தவறுகிறோம் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுபோல் அந்த நமக்கு சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கும் பொழுது இது போன்ற சில விஷயங்களை நாம் கையாள முயற்சி செய்யலாம். மூன்றாவதான விஷயம், மிக மிக மலைப்பான விஷயங்கள், நம்மால் இதை செய்ய முடியுமா என்று தெரியாத போது ஏற்படுகிற படபடப்பு, அது உண்மை. மிகப்பெரிய பணக்கஷ்டம், உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதை எப்படி நாம் சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியாத பொழுது உண்மையிலேயே சொல்கிறேன், நம் உடன் இருப்பவர்களிடம் நாம் உதவி கோருகிறோமோ இல்லையோ, நம்மை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, நம்முடைய குருமார்கள், பெருமாள், பகவான், அவர்களிடத்தில் நாம் இதை சொல்ல வேண்டும். எனக்கு மிக டென்ஷனாகி இருக்கிறது, இதை நான் எப்படி கையாளப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை, இந்த விஷயத்தை யோசித்தாலே எனக்கு மலைப்பாக இருக்கிறது, என்னால் இது முடியுமா, எனக்கு இதை சமாளிப்பதற்கான தெம்பை நீங்கள் தான் தர வேண்டும் என்று நம் குருநாதரை கேட்கலாம். எனக்கு இந்த தெம்பை தர வேண்டும் என்று நாம் கடவுளிடம் கேட்கலாம். நாம் எந்த கடவுளை வழிபடுகிறோமோ நம்முடைய பெருமாளிடம் கேட்கலாம். அப்படித்தான் நாம் நிதானத்தை தேர்வு செய்ய வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு பேரரவமாக இருப்பதனால் நான் எழுந்து படபடுத்து கொண்டுதான் வருவேன் என்று நினைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. காரியங்கள் பெரிதாக இருக்கலாம், வேலைகள் பெரிதாக இருக்கலாம், அரவம் பெரிதாகவே இருக்கலாம், பேரரவமாகவே இருக்கலாம். நான் நிதானத்தை தேர்வு செய்கிறேன், நான் நிதானமாகத்தான் இருக்கப் போகிறேன், கண்டிப்பாக நான் படபடப்பாக ஆகப்போவதில்லை என்று நாம் நமக்கே சொல்லிக்கொள்ள வேண்டும்.
நாம் மிக மிக தெளிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், டென்ஷனினால் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. படபடப்பினால் நமக்கு ஃபிசிக்கல் ஹார்ம்ஸ், நமது உடலளவிலும் நமக்கு விளைவுகள், எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனதளவிலும் நமக்கு அதனால் எந்த உபயோகமும் இல்லை, அதுவும் நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் தான் தரும், பக்க எதிர்விளைவுகள் தான் தரும் என்பதை நாம் மிக மிக தெளிய வேண்டும். டென்ஷனினால் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. மாறாக நிதானத்தை தேர்வு செய்தோம் என்றால் நாமும் நன்றாக இருப்போம், நமது உடலும் நன்றாக இருப்போம், மற்றவர்களும் நம்மை நன்றாக புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களோடு நாம் நன்றாக ஏய்ந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை நன்றாக செய்வோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6வது பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு மிக மிக அழகாக நிதானமாக காண்பித்து கொடுக்கும் விஷயம் நிதானம். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவத்தை நாமும் செய்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.